ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான 2 ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டிலே மாவு அரைச்சி சூப்பராக உண்ணியாப்பமும் அதிரசமும் எப்படி குயிக்காக பண்ணி அசத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உண்ணியாப்பத்துக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். 1 கப் அரிசிக்கு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் மீடியமான ஸ்வீட்டாக இருக்கும். ஸ்வீட் அதிகமாக தேவை அப்படின்னா 1 கப் அரிசிக்கு 1 கப் வெல்லம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெல்லத்தில் உள்ள தூசி குப்பையெல்லாம் இல்லாமல் வடிகட்டுறதுக்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து வெல்லத்தை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிடலாம். ரொம்ப தண்ணி அதிகமாக வெல்லத்துக்கு சேர்த்து நம்ம வடிகட்ட வேண்டாம், ஏன்னா ரொம்ப தண்ணி ஆயிரும் நமக்கு மாவு. அதனால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றி கரைச்சி வடிகட்டி ரெடியாக வச்சுக்கலாம். ஸோ பேன் ஹீட்டானதும் அதில் கொஞ்சமாக எள்ளு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நமக்கு ஆப்ஷனல் தான், வேணால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பாத்திரம் ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்ல தேங்காவை ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் நெய்யிலே வறுத்து சேர்த்தோம் அப்படின்னு ரொம்ப வாசனையாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது தேங்காய் கடிப்படும்போது ரொம்ப சூப்பரான டேஸ்ட் இருக்கும். இல்லை வேண்டாம் அல்லது உங்ககிட்ட இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. ஒரு பனானா எடுத்துருக்கிறேன். 1 கப் ரைஸுங்கிறதுனால ஒரு பனானா, ரைஸ் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு பனானா எடுத்துக்கலாம். 2 ஏலக்காய் ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ மிக்சியில் நம்ம மாவு எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கலாம். ஊற வச்ச பச்சரிசி கூட 2 ஏலக்காவும் சேர்த்துருக்கிறேன். ஒருவேளை ஏலக்காய் தூள் இருந்தால் நம்ம அதையும் சேர்த்துக்கிடலாம். மீடியம் சைஸ் வாழைப்பழம் 1 சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணிக்கு பதில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த வெள்ளை கரைசலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கலாம். அது போக எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கிடலாம். இப்போ சூப்பராக நமக்கு மாவு அரைச்சி ரெடி ஆகிட்டு. இந்த மாவு நம்ம புளிக்க வைக்கணும். புளிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம பணியாரம் சுடலாம். நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற தேங்காவும் எள்ளையும் இதனுடைய சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு இனிப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு. ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் சால்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா புளிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பணியாரம் சுடலாம். இப்போ புளிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்படி தான் இருக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வேணால் சோடாப்பு சேர்த்துக்கலாம். சோடாப்பு சேர்க்கட்டாலும் நமக்கு சாஃப்டாக நல்லா வரும். நம்ம பழம்லாம் சேர்த்துருக்கிறதுனால. நல்லா பெரிய பர்னர் உள்ள ஸ்டவ்வில் நீங்கள் இதை வைங்க. அப்போ தான் நமக்கு ஹீட் ஈவனாக எல்லா இடத்துலையும் படும். நல்லா சூடானதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு நெய் அல்லது எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பாதி அளவு குழி மூழ்கிற அளவுக்கு நம்ம மாவு ஊற்றினா போதும். நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும். ஏன்னா இந்த ஸ்வீட் சேர்த்துருக்கிறதுனால ஈஸியாக வெளியிலலாம் கருகிரும், ஆனால் உள்ளே வேகாமல் மாவாக இருக்கும். அதனால் நல்லா கல் சூடானதும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். வெந்துட்டான்னு செக் பண்ணால் ஒரு கம்பி நீங்கள் உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கம்பியில் மாவு ஒட்டாமல் வரணும். மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா நமக்கு வெந்துட்டுன்னு அர்த்தம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு அதிரசம். இதுவும் நம்ம வீட்டிலே நம்ம மாவு அரைச்சி எப்படி சூப்பராக பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ 1 கப் அளவுக்கு பச்சரிசி 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இதை தண்ணியெலாம் வடிகட்டிட்டு வீட்டுக்குள்ளே நம்ம ஃபேனுக்கு கீழே இது மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் காய வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ எப்படி இருக்குன்னா கையில் அரிசியை தொட்டோன்னா அரிசியும் தண்ணியும் சேர்ந்து வருது. ஸோ ஒரு 20 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் கையில் அரிசி ஒட்டணும், ஆனால் தண்ணி கையில் இருக்கக்கூடாது. இதுதான் பதம். 20 நிமிஷத்துலேயே நமக்கு நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி சூப்பராக ரெடி ஆயிரும். அதுக்கு மேலே நம்ம காய வைக்கணும்னு தேவையில்ல. இது கூட 2-3 ஏலக்காயும் சேர்த்து மிக்சியில் அரைச்சி மாவு ரெடியாக வச்சுருக்கு. இது சலிக்க தேவையில்லை. 1-2 குருணையாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதிரசத்துக்கு. அதனால் சலிக்காமல் அப்படியே எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு நம்ம அரிசி எடுத்தோன்னா 3/4 கப் அளவுக்கு வெல்லம் கரெக்டாக இருக்கும். 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ வெல்லம். 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா இதை கரைச்சிட்டு வடிகட்டி இன்னொரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதுக்கு பதம் வேணும். அதுக்காக நல்லா கொஞ்சம் திக்காக வரணும். கொஞ்சம் வற்றினதுக்கப்புறம் இதை மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் ஊற்றினீங்கன்னா கரைஞ்சி போகக்கூடாது. நமக்கு கையில் எடுக்க வரணும் கரையாமல். அதுதான் கரெக்டான பதம். இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 ஸ்பூன் ஏலக்காவும் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துருக்குறேன். இப்போ நம்ம திரித்து வச்சுருக்க மாவு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெள்ளைப்பாகில் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ கொஞ்சம் குவான்டிட்டினால் ஒருத்தங்களே செஞ்சிடலாம். இப்போ 1 கிலோ மாவுக்கு அல்லது அதை விட அதிக குவான்டிட்டியில் செஞ்சிங்கன்னா
கடகடன்னு செய்யணும். ஏன்னா பாகு ஆறிடக்கூடாது. அதுக்குள்ளே நம்ம ஒருத்தங்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இன்னொருத்தவங்க போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லா மாவையும் போட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் தளர்வாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அது பிரச்சனை இல்லை. நமக்கு புளிச்சதுக்கப்புறம் நல்லா செட் ஆயிரும். இப்போ இன்றைக்கேனாலும் நம்ம சுடலாம். இதை விட ஒரு 2 நாள் வச்சு சுட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். அதிரசம் புளிச்சா தான் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். ஸோ இன்றைக்கி நைட் செஞ்சோன்னா நாளைக்கு நைட்லேருந்து கூட நம்ம செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் 2 டேஸ்க்கு அப்புறம் நான் எடுத்துருக்கிறேன். அல்லது ரொம்ப அதிக குவான்டிட்டியில் பண்ணால் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு செய்ய முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்டு மீதி மாவு அப்படி ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேண்டியதில் வெளியில் வச்சுருந்தாலும் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ இப்போ சுடுறதுக்கு கையில் எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு பால் மாதிரி உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு அழுத்தி உள்ளே சென்டரில் ஹோல் போட்டோன்னா சூப்பராக ஷேப் கிடச்சிரும். ஆயில் ஹீட் ஆனதும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் போடணும். ஏன்னா உள்ளெல்லாம் வேகாமல் வந்துடும். வெளியில் வந்து சீக்கிரம் கலர் கொடுத்துரும் வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால. ஸோ நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு அதிரசத்தையாக நம்ம இதே மாதிரி தட்டி உள்ளே ரவுண்ட் போட்டு போட்டுடலாம். கொஞ்சம் பபிள்ஸ்லாம் அடங்கி ஒரு பக்கம் வந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு எடுத்தோன்னா சூப்பராக நமக்கு அதிரசம் ரெடி.